அன்பிற்கினிய சொந்தங்களே, மிகுந்த எதிர்பார்ப்போடு இன்றைய தினம் நீங்கள் இந்த ஜாகர பருவத்தினை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் நிச்சயமாக அன்பு பிரியால் அன்னையின் துணையுடன் மிக நல்ல வரன் நீங்கள் ஏற்றாற்போல் உங்களுக்கு அமையும் என்று இந்த தருணத்திலே எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சில குறிப்புகளை ஆலோசனைகள் மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு பல ஜாதக பரிவர்த்தனை கூட்டங்களை நடத்திய எனது அன்பிற்கினிய சகோதரர்கள் பலரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கண்ணன் செட்டியார் பெங்களூர் மிக அற்புதமாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். மிக அற்புதமாக பெங்களூரில் செய்து கொண்டிருக்கின்றார். திரு மோகன் செட்டியார் அவர்கள் சேலத்தில் வந்திருக்கின்றார். இவங்கள்கிட்ட கேட்டேன் நான், என்ன காரணத்தினால திருமணங்கள் தடை ஏற்படுகிறது, ஏன் உரிய காலத்தில் அவர்களுக்கு திருமணங்கள் நடைபெறுவதில்லை, எதனால் என்று பேசும் பொழுது குறிப்பாக மணமகன் மணமகள் என்ற ரேஷியோ பார்க்கும் பொழுது 50 வரன்கள் 50 பேர் மணமகனாக இருந்தாக்கா அந்த இடத்துல 4 to 5 பெண்ணும் கூட இல்லை. 1:6 என்ற விகிதத்தில் தான் இருக்குது. 1:10 என்ற விகிதத்தில் இருக்கிறது. அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பசங்க வந்து ஜாலியாக இருப்பாங்க, மல்டி டேலண்டடு, அவங்க படிப்பு மட்டுமே கவனம் செலுத்த மாட்டாங்க, ஸ்போர்ட்ஸு அது இதுன்ட்டு. ஆனால் பெண் பிள்ளைகள் என்னன்னாக்கா படிப்பு தான், படிப்பு வீடு, படிப்பு வீடு, இப்படி தான் இருப்பாங்க. அதனால் பொதுவாக பெண்கள் வந்து அவங்களுடைய படிப்பில் வந்து மிகுந்த என்னங்க ஓவர் குவாலிஃபைடு ஆனதுனால என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகம், சம்பளமும் அதிகம். சாதாரணமாக ஒரு பெண் வந்து மாஸ்டர் டிகிரிலாம் படிக்கிறாங்கனாக்கா மினிமம் 1 லட்ச ரூபாய் வாங்குறாங்க. ஆனால் பையன்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈக்குவலி குவாலிஃபைடாக இருந்தால் கூட அவர்களுடைய சம்பளம்னு பார்க்கும்போது 40,000 50,000 என்ற கணக்கில் தான் இருக்கிறது. இப்போது கம்பேரிஷன் வரும். பொண்ணு வந்து சேம் ஈக்குவலி குவாலிஃபைடு, ஆனால் பொண்ணு வந்து 1 லட்சம் வாங்குறா, பையன் வந்து 50,000 தானே வாங்குறான். எப்படி அந்த நம்ம பெண்ணை சீராட்டி பாராட்டி வளர்த்து பெண்ணை நம்ம எப்படி சம்பளம் குறைவாக வாங்குற பையனுக்கு கொடுக்கறதுன்ற ஒரு ஆதங்கம் நிச்சயமாக எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கும். இந்த நேரத்தில் தான் யாருமே வந்து சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம ஆளாகி இருக்கின்றோம். என்னென்னா இல்லாத குறைக்காக என்னன்றாங்க, வேறு ஜாதியிலையாவது போய் கட்டிக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். இதை வந்து நாம் வரவேற்கக்கூடாது. சம்பளம் சற்று குறைவாக இருந்தாலும் நல்ல குடும்பத்து பையனா, ஒழுக்கமானவனா, நமது பிள்ளைகளுக்கு நல்ல துணையாக இருப்பானா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சந்தர்ப்பம் சூழ்நிலை நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து இங்கே எழுதி இருக்கணும். அது நன்றாக எழுதி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். பெற்றோர்களுக்கு, குறிப்பாக பெண்ணை பெற்றவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான அன்பான ஆலோசனையே இதுதான். சற்று விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து சற்று கீழே இறங்கி தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. பொண்ணு பையன் சேரும்போது அவங்களுக்கு வந்து 1 லட்சம் 50,000 1.5 லட்சம் ஆகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக பையனை வந்து மேலே கொண்டு வரலாம். அங்கே ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் தவிர்க்கணும். அதுக்காக தான் விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிகப்படியான ஜாதகத்தில் வேற நம்பிக்கை. ஒரு பெண்ணு பொருத்தம் வருதுன்னா ஒரு ஜோசியரை போய் பாருங்க, அல்லது 2-3 பேர் கூட கலங்க. இப்போ என்னன்னா இந்த யூடியூப் இல்லையா, அதனால் கண்டதுன்னு சொல்ல முடியாது, அப்படியே அதையும் இதையும் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி குழப்பத்திலே ஏறத்தால வந்து அந்த பெண்ணினுடைய திருமண வயது கடக்கின்ற வகை காலத்தை கடத்தி விடுகின்றார்கள். ஏறத்தால அதிலேயே 2-3 வருஷம் போயிடுது. ஏதாவது ஒன்றில் நம்பிக்கை வையுங்கள். எதையுமே நான் எப்பயுமே சொல்லுவேன்,
எங்கள் மாப்பிள்ளைங்களை கூட தெரியும். சில விஷயங்களில் வந்து பைக்கை வாங்கினா கூட விளம்பரத்தில் ரொம்ப நாளைக்கு நான் பார்ப்பேன், ஃபில் த டேங்க் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னுவாங்க. பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிட்டு மறந்துடுங்க, அந்த அளவுக்கு அது ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அதுபோல் ஒரு நம்பிக்கையான, நியாயமான, நாணயமான ஒரு ஜோதிடரை பாருங்கள். உங்களுக்கு அவர் என்ன சொன்னால் அதோட ட்ராப் முடிச்சுக்குங்க. 10 பேர் கன்சல்ட் பண்ணுறது, யூடியூப்பை பார்க்குறது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து நிச்சயமாக தவிர்த்தால்தான் திருமணம் என்பது நல்ல முறையில் நடக்கும். அதே போல் என்னன்னாக்கா, இன்றைக்கி இந்த வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப்னு வந்துட்டு என்ன ஆகுதுன்னாக்கா, நம்ம எல்லாம் வீட்டிலே உக்காந்துக்கிறோம். வீட்டில் உக்காந்துட்டு அப்படி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோமே ஒழிய வெளியில் போகிறதில்ல, 4 பேர்கிட்ட பழகிறதில்ல, 4 திருமண நிகழ்ச்சிகள்லையோ, காது குத்து, மற்ற சொந்தங்களுடைய உறவுகளுடைய விழாக்கள் எதிலுமே கலந்துக்கிறதுல ஃப்ரீஸ் ஆயிரும், ஐசோலேட் ஆயிரும். அப்படி இருக்கலோ நம்மை பற்றி யாருக்கு தெரியும்? நம் குடும்பத்தை பற்றி யாருக்கு தெரியும்? இதை தவிர்க்க வேண்டும். இந்த ஜாதகம் வந்து நீங்கள் பார்க்கணும், செய்யணுன்னாக்கா நிச்சயமாக வெளியில் வந்தே தீர வேண்டும். அந்த வகையில் நீங்கள் வந்து பலரை வந்து வெளியில் வந்திருக்கின்றீர்கள். அது வந்து மிகவும் பாராட்டுக்குரியது. சில பேர் சில இடத்தில் தெரிவித்து விட்டு அமைதியாக இருந்து விடுவார்கள். ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக காத்து கொண்டிருப்பதில்லை, காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. பெண்ணின் திருமணம் நாட்பட தள்ளி போக 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 பல பிரச்சனைகள் அவர்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்றது. இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் வெளி உலகத்திற்கு வந்துத்தான் ஆக வேண்டும். அடுத்தது என்னன்னாக்கா, எங்கள் மாப்பிள்ளை, திரும்ப மாப்பிள்ளை பற்றி சொல்ல நினச்சிக்காதீங்க. எங்கள் மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்னாக்கா, சென்னை, அவர் எங்கள் ஊர் வந்து அரூர், இங்கேருந்து 300 கிலோமீட்டர் வந்தாண்டா. 40 கிலோமீட்டருக்குள்ளவே தான் எனக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட ஏறத்தால 2-3 வருஷமாக அவங்க வந்து பெண்ணே பார்க்காம தள்ளி வந்திருக்காங்க. ஆச்சுங்களா? இது சில வேடிக்கையான கதைகளை நான் சொல்ல விரும்பல. நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயே, உங்கள் பகுதியிலேயே பெண் பார்க்கணும் அல்லது வரன் மாப்பிள்ளை பார்க்கணுன்ற எண்ணத்தெல்லாம் நீங்கள் கைவிட்டுடுங்க. நல்ல வரன் எங்கு அமைந்தால், எங்கு இருந்தாலும் நல்ல மாப்பிள்ளைகளாக தேடி நீங்கள் கொடுக்க வேண்டும். அதனால் சொந்த ஊர்லேயே பார்க்கணும், பக்கத்து ஊர்லேயே பார்க்கணுன்ற எண்ணத்தெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். அதே போல் நீங்கள் வந்து அடுத்ததாக வந்து நல்ல தொழில் செய்வர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்களுடைய பெண்களுக்கும் பையன்களுக்கும் நிச்சயமாக நல்ல இடத்தில் அமையும் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சில ஆலோசனை தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து வேறு எதுவும் தவறாக எண்ண வேண்டாம்.